சொன்னால் ஒரு தாழ்த்தப்படுகிற அனுபவம், ஒரு குறைபடுகிற அனுபவம், இந்த உலகத்தினால் கைவிடப்படுகிற அனுபவம், உலக சொந்த பந்தங்களால் நெருக்கப்படுகிற அனுபவம், நாம் காயப்படுத்தப்படுகிற அனுபவம், நாம் மனிதர்களிடையே அற்பமாய் எண்ணப்படுகிற அனுபவங்கள் நம்மை வார்த்தையினாலும் கிரியைகளினாலும் நம்மை சிறுமைப்படுத்துகிற அநேக காரியங்கள் இந்த ஜனங்களுக்குள்ளே உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த சூழ்நிலைகள் வருகிற பொழுது, இந்த உலகத்தில் அந்த சூழ்நிலைகள் வருகிற பொழுது, அப்படி சிறுமைப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர்களாய் இருக்கிறார். அந்த சிறுமைப்படுகிற காலங்களிலே தன்னுடைய நீதியின் வலக்கரத்தினாலே அவர் தாங்கி நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஒருபோதும் கைவிடாத தேவன், இந்த உலக முடிவு பரியந்தம் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் நம்மை கைவிடாமல் காக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி என்றால் ஒரு சிறுமை மனிதனுக்கு ஏன் உண்டாகிறது? தேவ பிள்ளைகளுக்கு சிறுமை ஏன் உண்டாகிறது? தேவ பிள்ளைகளுக்கு சிறுமை உண்டாகிற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு இன்று இடைபெடவும் பேசவும் விரும்புகிறார். கவனமாய் கேளுங்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சிறுமையின் காலங்கள் உருவாகும். அந்த காலங்களிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உணர்ந்து நடப்பீர்கள் என்று சொன்னால் சிறுமையை கடந்து மகிமையின் ஆசீர்வாதங்களுக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சிறுமை என்று சொல்லுகிற பொழுது 3 விதமாய் ஆவியானவர் பிரித்து நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒன்று, சுய இச்சையினால் உண்டாகும் சிறுமை, நம்முடைய சுய இச்சையினால் நமக்கு உண்டாகிற சிறுமைகள். 2, தேவனால் அனுமதிக்கப்படுகிற சிறுமைகளும் பாடுகளும். 3, ஒரு மனிதன் பாவி மனம் திரும்புதலுக்காக தேவன் விசேஷமாய் சில சிறுமைகளை அனுமதிக்கிறார். தேவன் அப்படி அனுமதிக்கிற பொழுது யார் என்ன சூழ்நிலைக்காக தேவன் அனுமதிக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த காலங்களிலே விசுவாசத்தோடு தேவனை பற்றி கொண்டு நடக்கிற பொழுது தேவன் நம்மை வழிநடத்துகிறவராகவே இருக்கிறார். அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார், வல்லவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம் இப்படி சொல்லுகிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கலாம். அவர் மனப்பூர்வமாய் மனப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் மனப்பூர்வமாய் ஏதோ ஒரு விளையாட்டுக்காக, ஏதோ ஒரு நேரப்போக்குக்காக, ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக, அவருடைய சந்தோஷத்துக்காக அவர் மனுப்புத்திரனை மனப்பூர்வமாய் சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. சில மனிதர்கள் தங்கள் கொடூர கிரியைகளினால் சந்தோஷப்படுவார்களே, அப்படி சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல. நம்மை மனுப்புத்திரரை மனப்பூர்வமாய் சிறுமைப்படுத்த தேவன் அல்ல. பாருங்கள், அப்ப நாமே பல நேரங்களிலே சிறுமைகளை தேடிக் கொள்ளுகிறோம். சிறுமை அடைவதற்கான வழிகளை, வாசல்களை நாம் திறந்து கொடுக்கிறோம். சிறுமைப்படுவதற்கான கிரியைகளை நாம் செய்கிறோம். ஊதாரி மைந்தனை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது, ஊராதி மைந்தனை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது தகப்பனோடு செல்வ செழிப்பாய் 3 நேரம் நல்ல ஆகாரம், சாப்பாடு, உடை, உணவு, அந்தஸ்து, வேலைக்காரர்கள் என்ற எல்லா நிலையோடு கூட சந்தோஷமா இருந்தவனால் அவனுக்கு அது சந்தோஷமாய் தெரியவில்லை, அவனுக்கு மகிழ்ச்சியாய் தெரியவில்லை. அவன் தன்னுடைய தந்தையிடமிருந்து தன்னுடைய சொத்தை எல்லாம் பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான் என்று அந்த வேதம் சொல்லுகிறது. தூர தேசத்துக்கு போனவன் அநேக நண்பர்களை சம்பாதித்துக் கொண்டான். அது நல்ல நண்பர்களா? இல்லை, தீய நண்பர்கள். அவர்களோடு குடித்து கும்மாளம் அடித்து தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து முடித்த பிறகு நண்பர்கள் யாரையும் காணவில்லை, எல்லோரும் போய்விட்டார்கள். பசியினால் வருத்தம், நெருக்கம், பாடு. ஒரு பன்றி மேய்க்கிற பன்றி வைத்திருக்கிறவனிடத்தில் வேலைக்கு போகிறான், பன்றி மேய்க்கிற வேலைக்கு போகிறான். பன்றிக்கான தவிடு கூட அவனுக்கு உண்பதற்கு கிடைக்கவில்லை. அதை கூட அனுமதிக்காத அந்த முதலாளியிடத்தில் அவன் வேலை பார்க்கிறான். அவன் மனப்படுத்தப்படுகிறான், வேதனைப்படுகிறான். இந்த சிறுமை இந்த மனிதனுக்கு எப்படி உண்டானது? தன்னுடைய சொத்தை, நன்றாக இருந்த வாழ்க்கையிலே தான்
தானே ஒரு சிறுமையை உருவாக்கி சிறுமையின் சஞ்சலத்துக்குள்ளே கடந்து போனான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இப்படித்தான் அநேக காரியங்களினாலே, அநேக கிரியைகளினாலே, விதவிதமான நம்பிக்கைகளினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான கிரியைகளினாலே இன்று அநேகர் தங்களுடைய சிறுமையின் பாதைக்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள். சிறுமையை அனுபவிக்கிறார்கள், நெருக்கத்தை அனுபவிக்கிறார்கள், சாபத்தை அனுபவிக்கிறார்கள், பஞ்சத்தை அனுபவிக்கிறார்கள். பலவிதமான சோதனைகளினாலே, வேதனைகளினாலே, பாடுகளினாலே, உபத்திரவங்களினாலே, பலவித சூழ்நிலைகளிலே நெருக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். சகரியா 10ஆம் அதிகாரம், சகரியா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிக்கலாம். சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல் சிதறுண்டு மேய்ப்பன் இல்லாதபடியினால் சிறுமைப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே இடைபெட்டு தேவனுக்கு விரோதமாய் வேதத்தை போதிக்கிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் மாம்சத்தில் நடக்கிற தேவ ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து இல்லாத உபத்திரவங்களுக்கு உட்பட்டு போலியான பொய்யான தீர்க்கதரிசிகளிடத்திலே போய் குறிகேட்டு நடக்கிற பொழுது உண்டாகிற சிறுமைகள் அது தேவன் கொடுத்த சிறுமை அல்ல, தேவன் அனுமதித்த சிறுமை அல்ல, நாம் தேடிக்கொண்ட சிறுமைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம் தேடிக்கொள்ளுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடந்து நாமே அநேக நேரங்களிலே குறி பார்க்கிறோம், புதி பார்க்கிறோம், நல்ல நேரம் பார்க்கிறோம், நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்றோம். ஆனா டைவர்ஸ் ஆகி விடுகிறது, அந்த குடும்பம் சிறுமைக்கு உள்ளாகிறது. நல்ல பாருங்க, இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் சிறுமையை தேடிக்கொள்ளுகிறோம். அப்பொழுது அது சந்தோஷமாய் இருக்கலாம், அதை செய்கிற பொழுது உங்களுக்கு சந்தோஷமாய் இருக்கலாம், அந்த முடிவை எடுக்கிற பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் காலம் கடந்து போகிற பொழுது நீங்கள் சிறுமைக்கும் நெருக்கத்துக்கும் அவமானத்துக்கும் உட்படுகிறீர்களே. நாம் அவமானத்துக்கு உட்படுகிறோமே, நாம் நெருக்கத்துக்கு உட்படுகிறோமே, நாம் வேதனைக்கு உட்படுகிறோமே, நாம் கண்ணீருக்கும் கவலைக்கும் ஆட்கொள்ளப்படுகிறோமே. இது எதனால்? நாம் தேடிக்கொண்ட சிறுமைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.